அநேக வேளைகளிலே நாம் ஜெபிக்கிற பொழுது நாம் நம்முடைய பாடுகளை, நாம் கடந்து வருகிற வேதனையை, உண்மையான கஷ்டங்களை ஊடாக நாம் அதை தேவனிடத்திலே சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். அது சொல்ல வேண்டிய கடமைதான். ஆனால் அப்படி ஜெபிக்கிற பொழுது நமக்கு பதில் வருவதில்லை. காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம்தான். வேதம் சொல்கிறது, நான் சிலுவை குறித்து அன்றி வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்கிறார். ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி சொல்கிறார்? காரணம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய பாடுகளை பார்த்துத்தான் அவர் நம்மேல் மனம் இறங்குகிறார். அதனால் நாம் ஜெபிக்கும் பொழுது இனிமேல் இப்படி ஜெபிக்கலாம். எப்படி? நீர் உம்முடைய பாடுகளை நினைத்து என்னை நோக்கி பாரும் ஆண்டவரே, நீர் பட்ட பாடுகளை நினைத்து என் சிறுமையிலிருந்து என்னை நினைவு கூறும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்கிற பொழுது தேவன் தம்முடைய குமாரனுடைய பாடுகளை பார்த்து நமக்கு மனம் இறங்குவார், நம்முடைய ஜெபங்களை கேட்பார், உண்மையாய் நம்முடைய வியாகுலங்களுக்கு தம்முடைய குமாரன் மூலமாய் பதில் கொடுப்பார். நிச்சயமாக